Happy birthday! ஏதாவது ஒன்று உலகத்துக்கு கொடுப்பேன் அப்படின்னும் போது என்ன உலகத்துல ஒன்றும் கொடுக்க முடியாது. சொந்தக்காரங்க எல்லாம் பாக்குறாங்க. அவர் என் ஃப்ரெண்டுன்னு சொன்னா கொஞ்சம் கெத்தா சொல்லுங்க. My bestie on my birthday is என்ன சொல்றதா? Blessings. ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ஒரு சர்ப்ரைஸ் பர்த்டே vlog. என்னோட ஃப்ரெண்டை வந்து நான் வந்து சர்ப்ரைஸ் பண்ண போறேன். என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட். யூஸ்வலி நான் வந்து எங்கள் ஊரில் இருக்க மாட்டேன். பிகாஸ் ஆஃப் ஒர்க் வந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸை வந்து அவ்வளோ ரெகுலராக மீட் பண்ணுறது கிடையாது. அதனால வந்து இந்த வாட்டி நான் இங்கே என் ஃப்ரெண்டோட பர்த்டே அன்னைக்கு இருக்கிறதுனால ஒரு சர்ப்ரைஸாக விசிட் பண்ணி வீட்டில் வந்து சர்ப்ரைஸ் ஆகுறாங்களா இல்லையான்னு தெரியல, அதை வந்து விசிட் பண்ணி சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாருக்கும் எப்படி இருக்கும், ஸ்கூல்ல வந்து ஒரு பெரிய கேங் இருக்கும் நம்மளுக்குன்னு சொல்லிட்டு, அதுல ஒரு குட்டி கேங் இருக்கும். அந்த குட்டி கேங்ல வந்து ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு தான் இப்போ வந்து நம்ம பார்க்க போறோம். நாங்க வந்து ஸ்கூல் டைம்ஸ்ல இருந்து வந்து ஃப்ரெண்டு. ஒரு சின்ன குழந்தை குவா குவா சொல்ற டைம்ல இருந்து வந்து நாங்கெல்லாம் ஃப்ரெண்டு. நிறைய ப்ராப்ளம்ஸ், நிறைய ஹாப்பினஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி நாங்க வந்து இந்த ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்ல கூட வந்து ஒன்னா இருக்கும் அப்படின்னும் போது நினைக்கும் போது எங்களுக்கே ரொம்ப பெருமையா இருக்கு. டச்வுட். ஸோ இந்த vlogல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து அவங்க வீட்டுக்கு தெரியாம போய் ஒரு கேக் வாங்கிட்டு போய் கட் பண்ண போறோம். அது ஆக்சுவலி வந்து அவங்க வந்து அவைலபிள் இல்லை, வெளியே போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வந்து ட்ராப் பண்றேன் அப்படின்னு வந்து சொன்னேன். ஏன்னா அவங்க வீடு வந்து பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருந்து தூரம் இருக்கு. ட்ராப் பண்றேன் அப்படின்னு சொன்னேன். கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து இல்லை நான் ட்ராப் பண்ணல, என்கிட்ட வண்டி இல்லை அப்படின்னு போய் சொல்லிட்டேன். ஸோ இப்போ வந்து போயிட்டு டோர் தட்டி பார்க்கலாம், இருக்காளான்னு தெரியாது. அப்புறமா அவ என்ன சர்ப்ரைஸ் கொடுத்துட போறா. அதனால ஃபர்ஸ்ட் போய் பார்த்துட்டு சர்ப்ரைஸ் ஆகுறாளா இல்லையான்னு சொல்லி வந்து நீங்க பார்க்கணும் அப்படின்னா வந்து என் கூடவே இந்த வீடியோல வந்து டிராவல் பண்ணணும். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. பக்கத்தில் இருக்கிற ஒரு பேக்கரியில் வந்து 2 க்யூட்டான ஒரு கேக்கை பார்த்துட்டு அங்கேருந்து வந்து ஒரு க்யூட்டான ஒரு கேக்கை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. நான் ஏன் மறுபடியும் க்யூட்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா வந்து என் ஃப்ரெண்டு தன்னைத்தானே வந்து க்யூட் அப்படின்னு நினச்சி வாழ்ந்துட்டுருக்கு. அதனால தான் க்யூட்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்படியே அவங்க வீட்டை நோக்கி வந்து நம்மளோட பயணத்தை வந்து ஆரம்பிச்சாச்சு. நம்மளோட பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு டைம் வந்தாச்சு. ஸோ அப்படியே போகலாம். ஸோ இப்போது என் ஃப்ரெண்டோட வீட்டை தேடி போயிட்டுருக்கேன். இன்றைக்கே ரொம்ப நாள் ஆச்சு வந்து, எனக்கு தெரியல எங்கே இருக்குது வீடுன்னு சொல்லிட்டு. இது தான் வீடுன்னு நினைக்கிறேன். இருக்காளா இல்லையான்னு கூட வந்து டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா அவங்க ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தா. ஸோ போய் சர்ப்ரைஸ் ஆகுறாளா இல்லையா என்னன்னு பார்ப்போம். எந்த கதியில் இருக்கான்னு சொல்லி தெரியல, அதையும் பார்ப்போம். இதுதான் உங்கள் வீடுன்னு நினைக்கிறேன். மேலே இருப்பா வீடு. எல்லாரும் இன்னும் ரோட்டில் பார்த்துட்ருக்காங்க, யாரா இவன் வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ போய் பார்ப்போம் மேலே. எந்த வீடுன்னு தெரியலையே. இந்த வீடு தான் இருக்குமா? இதுதான் உங்கள் வீடு. 6 வீட்டுக்கு போனாலும் வந்து எங்கெந்தாவது நாய் எகிரி குதிக்குமான்ற ஒரு பயத்தில் வந்து வாழ்க்கை போயிட்டுருக்கு. அந்த பயத்தோட தான் நானும் வந்து மெதுவாக டோரை திறந்து சாத்திட்டு மேலே போயிட்டுருக்கேன். One eternity later. Happy birthday! Happy birthday to you! இந்த மாதிரி எல்லாம் என்ன நீ கேக் தூக்கிட்டு போயிட்டா? ஒரு பூனைக்குட்டி எல்லாம் இருக்குப்பா. பூனைக்குட்டி புலிக்குட்டி எங்க ஓடிடுச்சு அது பூனைக்குட்டி. என்னம்மா இவ்வளோ பாத்தியா எப்படி ஒரு ஷாக்கா வந்திருக்கேன். நீ ஒரு நல்ல சர்ப்ரைஸ் ஆகும். வேற யாரும் நினைச்சா பாத்தியா? இதெல்லாம் நான் வாங்கிட்டேம்மா. ஒரு ப்ரொஃபஷனல் யூடியூபரா இல்ல. வா கேக் வெட்டணும்.
நம்ம வெளியே வெட்டலாமா? இங்க வந்து லைட் இல்லம்மா. பண்ணல. பர்த்டே அவுட்ஃபிட் ஆகுது. இன்னும் குளிக்காம ஒரு பொண்ணு வந்து சுத்திட்டு இருக்க. நல்லா இருக்கு. எங்க வாங்குன? இதுதான் என் ஃப்ரெண்டோட வீடு. ரொம்ப க்யூட்டா வச்சிருப்பா. சுத்தி பார்த்தா வந்து நிறைய கியூட்டான வந்து பொம்மை, நிறைய மெமரிஸான ஒரு ஃபோட்டோஸ், அதை வந்து பார்த்தாலே மன நிறைவா இருக்கும். அந்த மாதிரியான ஒரு வீடு தான் இது. ஸோ அதை அப்படியே கேப்சர் பண்ணிட்டு இருந்தேன். ஏய், துணியெல்லாம் விடு, ஒரு நேச்சுரலா இருக்கணும். இந்தாவா ஹாப்பி பர்த்டே பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். ஹாப்பி பர்த்டே. இது இது நம்மளுக்கு தேவைப்பா. இதெல்லாம் விட மாட்டேன். இப்போ பாரு, இதெல்லாம் வந்து நம்ம ஹாப்பி பர்த்டே. நான் அவனுக்கு இதுல வந்து பேசணும்னு மறந்துடுறேன். அதுல நீ அதுல இப்படி குறுக்குறுன்னு பாத்துட்டே இருந்தா என்ன நினைப்பாங்க ஜனங்க? கொஞ்சமா விஷ் பண்ணிடுங்கப்பா. இப்ப நீ போய் மேட்ச் பாக்ஸ் நீ தான் எத்தனை வரணும்? ஓ, பெரிய ராயல் ஃபேமிலி, மேட்ச் பாக்ஸ் இருக்காது. ஓரக்கண்ணால் உன்ன அள்ள போறா. ஹாப்பி பர்த்டே டு சுமதி, ஹாப்பி பர்த்டே டு சுமதி. இந்த பூனை வேற குறுக்குறுன்னு என்னையே பார்த்துட்டு இருந்துச்சு. எங்க கடிச்சு வைக்குமோன்னு ஒரு பயம். அதனால குடுகுடுன்னு ஏஞ்சி என் ஃப்ரெண்டோட கிச்சனுக்கு ஓடினேன். அவன் அங்கேருந்து வராத அப்படின்னு வந்து சத்தம் போட்டுட்டு இருந்தா. எதுக்கு அப்படின்னா, நான் திடீர்னு சொல்லாம வீட்டுக்கு போனதுனால வந்து மேடம் வந்து வீடு அப்படியே வச்சுட்டாங்களாம். அதனால அந்த வருத்தத்தினால வந்து அழுதுட்டு இருந்தா. எனக்கு ஒரு காஃபி போட்டு கொடு அப்படின்னு கேட்டு ஸ்பெஷலான ஒரு காஃபி எனக்காக போட்டு கொடுத்து, இந்த ஸ்பெஷலான காஃபியை வந்து குடிச்சிட்டு அப்படியே கிச்சன்ல நின்றுட்டு ஊர் கதை, உலகத்து கதை எல்லாமே காசிப் பண்ணிட்டு கலகலன்னு சிரிச்சுட்டு எப்பவுமே நாங்க இருக்கிற மாதிரி வந்து ஒரு டே வந்து நல்லா ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். அவ எதுக்குடா இந்த மாதிரி கிச்சன்ல வந்து நீ வீடியோ எடுத்துட்டு இருக்க, இந்த மாதிரி பேக்ரவுண்ட்லயா எடுப்ப அப்படின்னு சொல்லி என்னை வந்து கத்திட்டு இருந்தா. பட் நான் என்னத்தான் இருந்தாலும் நான் எடுப்பேன்னு எடுத்துட்டு இருந்தேன். A few moments later. தெரியுமா திட்டிருக்காங்க, நீ சொல்றது அறிகுறியை வந்து நீ ஃபாலோ பண்ணுன்னு சொல்லி யாரோ ஒருத்தர் தாக்கியிருக்காங்க யூடியூப். நான் வந்து என்ன அது பேரு, லைஃப் இஸ் அன்சர்டன் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் தெரியுமா. ஈகோலாம் விட்டுட்டு எல்லாருக்கிட்டே பேசுங்கன்ட்டு, நீ யாருக்காச்சும் சொல்றதுக்கு முன்னாடி நீ உன்னை ஃபாலோ பண்ணுன்ட்டு. இதான் யூடியூபோட மலேசியால இருந்து யூடியூப் வீடியோவை பாக்குறாங்க, ஆனா சப்ஸ்கிரைப் தான் பண்ண மாட்டேன். என்ன இவ்வளோ மேல பண்ணிட்டேன். உனக்கு 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 மேல இருந்து எடுக்கணும். ஏய், நல்லா தாங்க இருந்தீங்களா? என்ன பொழப்பு நம்ம வாழ்க்கை. விழுந்துக்குது. பர்த்டே அன்னைக்கு வந்து
ஓ ஓ நீ மெல்லிசா வரணும், அதுதான் மேட்டர். ஏன் மைக் ஆஃப் ஆயிட்டு இருக்குதுப்பா. சொல்ல. சூப்பரா போட்டோ எடுத்துக்கிற, வெரி நைஸ், தேங்க் யூ. இல்ல இந்த மாதிரி கண்டென்ட் நான் கேட்கல. நல்லா நம்ம 2 பேரும் செல்ஃபி எடுக்கணும். செல்ஃபி எடு. ஏன் கண்ணாடி போட்டு வேணாமா? லைட்டா ஒண்ணு எடுத்துக்கோ. யாருக்கு வாழ்க்கையில நான் நீ கண்ணாடி மட்டும் போட்டு கொஞ்சம் காமியா, எனக்கு எடிட் பண்றதுக்கு நல்லா ஒரே போட்டு என்கிட்ட போட்டோ இருக்குப்பா, நான் எடிட் பண்ணிக்கிறேன். போட்டு போ. போயின்னுக்குறாங்க. இந்த கார்த்திக் பையன் சர்ப்ரைஸா கேக் வாங்கி வேண்டாம். அவன் நண்டே வந்துட்டுக்கிறான்ப்பா. வண்டி அவன் மம்மி எடுத்துன்னு போயிருக்கிறாங்களாம். நண்டே வந்துட்டு இருந்தான். 5 minutes later. இப்போ நீ வந்து சர்ப்ரைஸ் ஆனியா? நீ மூஞ்சி பார்த்தா எனக்கு சர்ப்ரைஸ் ஆன மாதிரி எல்லாம் தரல. அட பாவி, என் ஷாக்கு நீ வீடியோல அது வீடியோல கேப்சர் ஆச்சான்னு தரல. அதுதான் அது சரியா? ஆமா. நீ வர மாதிரி வந்து நான் காமிச்சிருக்கவேல. அதுக்கு முன்னாடி சொல்லிட்டு வரணும். சரி சொல்லு, எப்படி இருந்தது உன்னோட பர்த்டே? ஃபுல் ஹாப்பி. நான் நினைச்சே பார்க்கல நீ வருவேன்னு. லைக் மை காணாகுதான்னு பார்த்தேன். இவ்வளோ கண்டென்ட் எடுத்து வேஸ்ட்டாக போச்சு. நீ வருவேன் நான் நினைச்சே பார்க்கல. பிளஸ்ட், ஃபுல் ஹாப்பி. மை பெஸ்டி ஆன் மை பர்த்டே இஸ் என்ன சொல்றதா? பிளெஸிங்ஸ். 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 அப்போ என்ன நீ கோயிலில் வச்சு பூஜை பண்ணுவேன்ற? அவ்வளோ சீன் நல்லா இல்லை, அவ்வளோதான். இவ்வளோ கண்டென்ட் ஓகேவா? இல்லை வேறு இந்த எக்ஸ்ட்ரா போட்டா கொஞ்சம் நல்லவன் வல்லவன் நாளும் தெரிஞ்சவன் அந்த மாதிரி ஏதாவது. அவன் இல்லாத நான் இல்லை. இவன் என்னோட பார்த்தா பார்த்தாடா நண்பேண்டா அவன் கூட. அப்போ நீ சாரதிடா. சாரதி இது பார்த்தா அதுக்கு தான் கலராக துணி போட்டு வந்துக்கிறது. சரி, இப்போ உனக்கு இந்த பர்த்டே அன்னைக்கு ஒரு கேள்வி. பர்த்டே அன்னைக்கு? ஆமாம், பர்த்டே அன்னைக்கு 24 மணி நேரம் கால் வந்துனே இருக்குதுப்பா இந்த பொண்ணுக்கு. ஏன் வருதுன்னு தான் தரல. பர்த்டே விஷஸ் பண்ண மாட்டாங்களா? அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. சரி சொல்லு, உனக்கு இத்தனை வருஷத்துல ரொம்ப மெமரபிளான பர்த்டே இது? ரொம்ப மெமரபிளான பர்த்டே என்ன சொல்றது? எல்லாம் யாரும் எதுவும் பண்ணல, வருஷம் பண்றாங்க. அதெல்லாம் மெமரிஸ் தான். என்ன மெமரபிளான ஒரு பர்த்டே, மறக்கவே முடியாத பர்த்டே அப்படின்னா? 2023. என்ன நடந்துச்சு? நான் உடம்பு சரியில்லாயிட்டேன். உங்ககிட்ட கேட்ட பத்தியா? சொல்லு. இல்லப்பா, ஃபுல் எக்ஸைட்மெண்டா எல்லாம் பண்ணிட்டோம். என்ன பண்ண? எல்லாம் பர்த்டே ட்ரெஸ், கேக், டெக்கரேஷன், எல்லாம் சாப்பாடு எல்லாம் ஆயிடுச்சு. நம்மளுக்கு ஜுரம் வந்துச்சு, அதனால அது சரியா கொண்டாடல. சொல்லு. அந்த பர்த்டேக்கு அப்புறமா எந்த பர்த்டே வந்தாலும் என் ஹஸ்பண்டும் சரி, என் ஹஸ்பண்டும் சரி, இல்லை என் ஃபேமிலியும் சரி, ஏம்மா அவனுக்கு பர்த்டே வந்தா கொஞ்சம் உஷாராயிருமா அப்படின்னு சொல்லுவாங்க. உடம்பு சரியில்லாம போவாத. நீ போயிட்டேன்னா என்னால படம், எங்களால படம் போடுறது இல்லை. இந்த கேவலமான கன்றாவியான கதையை தான் நம்ம இப்ப கேட்கிறோம். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். அம்மா நீ 42 கொஸ்டின் கேட்க தான் நன்றி வர போயிருக்கிறேன். அந்த வேலை. சரி, வாழ்க்கையில நான் இது ஒண்ணு பண்ணுவேன். யூடியூப்ல இருந்து தூக்கிடுறாங்க. எங்க போய் நான் தேடுறது சொல்லு. கேள, இப்போ நீ வந்து வாழ்க்கையில வந்து நான் இது ஒண்ணு பண்ணுவேன் அப்படின்னு நீ நினைக்கிற ஒரு விஷயம் ஒண்ணு அப்படியெல்லாம் வாழ்க்கையில? இப்போ ஒரு அன்னதானம் போடுவேன் அந்த. சரி, உங்ககிட்ட அதெல்லாம் எதிர்பார்த்துருக்க கூடாது. சரி சொல்லு. ஏன்டா என்ன பார்த்து அன்னதானம் போடாத மாதிரி? நீ போட மாட்டேன்னு எனக்கு தெரியும். அட பாவி. சரி சொல்லு, ஏதாவது ஒண்ணு. இப்போ ஏதாவது ஒண்ணு உலகத்துக்கு கொடுப்பேன் அப்படின்னும் போது என்ன? உலகத்துக்கு ஒண்ணு கொடுக்க முடியாது. உலகம் நம்மளுக்கு குத்தா சரி, உலகம் குத்தா வாங்கிக்க வேண்டிய. சரி, அப்போ அடுத்த ஒரு கேள்வி. நெக்ஸ்ட் வருஷம் பெரிய கிஃப்டோட வா. அதுதான் கேட்க வந்தேன். நெக்ஸ்ட் வருஷம் ஒரு கிஃப்ட் உனக்கு வேணும் அப்படின்னு இந்த வருஷமே என்கிட்ட நீ சொல்லணும்னு நினைச்சின்னா அது என்ன கிஃப்டா இருக்கும்?
ஒரு கோல்ட் ரிங். இல்ல இது ரொம்ப டூ மச் எக்ஸ்பெக்டேஷன் ஆகுது. நம்ம இந்த vlog இங்கே முடிச்சலாம். ஒரு வருஷம் டைம் இது மாசம் 1000 ரூபாய் வச்சா கூட வந்துரும். மாசம் 1000 ரூபாய் சீட்டு கட்டின்னு வந்துட்டா வந்துரு. சரி, அடுத்த வருஷம் ஒருத்தர் நீ உன் பர்த்டே அன்னைக்கு வந்து சர்ப்ரைஸா பார்க்கணும்னு நினைச்சா அது யாரா இருக்கும்? சர்ப்ரைஸ் எல்லாம் இது பார்க்குற மாதிரி இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ் வந்தால் போதும். இல்லைம்மா, எங்கேயோ போயிட்டா நீ, எங்கேயோ போயிட்ட. இவங்கள நாங்க இருப்போம் விட்டுரு. எங்க அத்தை பசங்க. உங்க அத்தை பசங்க யார்? அது குட்டி பசங்களா பெரிய பசங்க? பெரிய பசங்க. அத்தை பசங்கன்னா யாரு? அத்தை பசங்கன்னா பெரிய பசங்களாம் இல்லை, நம்ம ஏஜ் தான். நம்ம ஏஜ் பசங்கன்னா எனக்கு இது புரியலையே. இப்படி வா, சாரி வருது. நீ நம்மள ரொம்ப டேமேஜ் பண்றியே. இல்ல, அத்தை பசங்க நானும் குட்டி குட்டி பசங்க போலன்னு நினைச்சேன். சரி, நெக்ஸ்ட் அண்ணனுக்கும். பா ஒரு நிமிஷம், அந்த பாட்டு போட்டால் காப்பி ரைட்ஸ் கொடுக்குறானுங்க. கீழே இருந்து எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ரொம்ப ரொம்ப மேலே இருந்து எடுத்தா நான் வந்து மறைஞ்சிடறவா இப்படி? உன் ஹைட்க்கு மேட்ச் பண்ணாதான் இவ்வளோ பெரிய ஹீலு முடியலையாப்பா. இன்டர்வியூ உன்னோட பர்த்டே அன்னைக்கு நான் வந்து நிறைய கேள்விங்க ரெடி பண்ணி கேட்கணும். சரி, உனக்கு பிடிச்ச கலர்? எனக்கு பிடிச்ச கலர் பிளாக் அண்ட் ஒயிட். நீ உனக்கு கிடைச்ச பெஸ்டான கிஃப்ட்? என் ஹஸ்பண்ட். இதுக்கும் என்னால் காப்பி ரைட்ஸில் பாட்டு பாட முடியாது. உள்ளவா உள்ளவா, ஃப்ரேம்குள்ளவா? ஃப்ரேம் மூஞ்சிக்காக வச்சுருக்கிறேன். ஃப்ரேம்குள்ளவா? அந்த கையில் பிடிக்கும். இப்போ இதெல்லாம் வந்து எப்படி? நெக்ஸ்ட் உன் ஹஸ்பண்டா? சரி, உன் ஹஸ்பண்ட் உனக்கு கொடுத்த பெஸ்டான கிஃப்ட்? பெஸ்ட்டான கிஃப்ட்னா சர்ப்ரைஸாக ஒரு பர்த்டேக்கு கேக் வெட்டினாரு. அதை நான் எதிர்பார்க்கல, ஆனால் சூப்பராகிடுச்சு. எனக்கும் வெட்டினாருன்ற ஒரு ஆச்சரியமா? இல்லைன்னா வந்து அவர் வந்து பேசிக்லி அப்படி அவரோட எமோஷன்ஸை வெளியே காமிக்க மாட்டாரு. ஸோ சர்ப்ரைஸாக நீங்கள் கட் பண்ணது கொஞ்சம் எனக்கு சர்ப்ரைஸ் ஆகிடுச்சு. குட் ப்ரோ, ஹஸ்பண்ட். அப்புறம் சரி, உன்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க உனக்கு கொடுத்த பெஸ்ட்டான கிஃப்ட்? என் ஃப்ரெண்ட்ஸ் வருதே எனக்கு கிஃப்ட் தான். இல்லை, எனக்கு என்னைக்கு இந்த வாட்டி தான் நான் வந்துக்கிறது. அதுதான் நான் இங்கே இருக்கிறது இல்லை. பேசிக்லி நானே இருக்க மாட்டேன். இன்னைக்கு கூட வந்து மேடம் ரொம்ப வந்து பிடிச்சி நிறைய அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வர வேண்டியது இருந்துச்சு. சரி, இதை விட்டு உனக்கு ஏதாவது கேள்வி கேட்கணும், பதில் சொல்லணும்னு இருக்கா? எனக்கு எந்த இல்லைப்பா, வீட்டுக்கு போய் சேர்ந்தா போதும். எந்த வீட்டுக்கு? தலைவரை சுத்துது, ஒன்றும் பூவா சாப்பிடல. ஃபாஸ்டிங் நல்லா இருக்கணும்னு சொல்லி எல்லாரும் வந்து விஷ் பண்ணிடுங்க. சரி, க்ளோசிங்கா வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு நீ என்ன சொல்ல போற? இந்த வீடியோ அவங்க நம்மள செருப்பு வச்சுட்டு போயிடுவாங்க சொல்றாங்க. நான் சொல்லல, நீ தானே வீட்டில் இது சொல்லி சொன்ன. நான் சொல்லல. அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுறதுன்றது சொல்ல. ஏதோ போனா போட்டோம், vlogger-ஆ ஆயின்னுக்கிறான், கொஞ்சம் வளர்ந்து வரட்டும். ப்ளீஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. பிச்சை கேட்கக்கூடாது. நல்லா இருந்துச்சுன்னா அவங்களே பண்ணிட்டு போவாங்க. வாங்க கிட்ட வா. அவங்க தான் பண்ண மாட்டேங்கிறாங்களே. ஆமா, தான் பண்ண மாட்டேங்கிறாங்க. முக்காசி பேர் பண்ணாம தான் பாக்குறாங்க. சரி, அதை பத்தி சொல்ல. இந்த நான் வந்ததை பத்தி உன்னோட கருத்து கடைசியா சொல்லி முடியுமா? அன்எக்ஸ்பெக்டட், எதிரே பார்க்கல, நினைச்சு கூட கனவுல கூட நினைக்கல. சரி, இல்ல அதனால ரொம்ப ஹாப்பி. அவ்வளவுதான். God bless you. ஆனா இதே மாதிரி உன் பர்த்டே நான் வரவே நீ நினைச்ச கூடாது. இல்ல, இதெல்லாம் நான் உன்னை கேட்டுக்கிறது, அதுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணுகிறேன். பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் இல்ல சத்தியமா பண்ண முடியாது. நானும் வந்து சர்ப்ரைஸ் ஆகிற மாதிரி பச்சா சொல்ற மாதிரி உன் பர்த்டேக்கெல்லாம் எதுவுமே இல்லடா. நீ ஒண்ணுமே பண்ணாத. இப்போ வந்து கண்டென்ட் என்னோட நெக்ஸ்ட் வீக் பிறந்துட்ட, நீ எப்படி பண்ண முடியும்? சரி, அப்படின்னா வந்து இதே vlogல வந்து எனக்கு பர்த்டே விஷ் பண்ணிடு. ஹாப்பி பர்த்டே அட்வான்ஸ். ஹாப்பி பர்த்டே தங்க குட்டி. தேங்க் யூ. சரி, ஹாப்பி பர்த்டே. இதோட இந்த vlog நான் வந்து முடிக்கிறேன். ஏன்னா எனக்கு கை நோய் எடுத்துக்கிச்சு, ரொம்ப நேரமா போச்சு. பின்னாடி ஒரு குப்பையா வருது. ஆமா, இதுதான் இவங்களோட ஏரியா. இந்த குப்பை ஏரியா தாண்டி இது. சரி, ஹாப்பி பர்த்டே ஒன்ஸ் அகேன். தேங்க் யூ. பாய் டாடா, டேக் கேர். இது எதுவுமே ரெக்கார்ட் ஆச்சான்னு எனக்கு